ஹலோ ஆல், நான் உங்கள் டாக்டர் புவனேஸ்வரி ஃப்ரம் நரகரம் சித்தாவர்மா ஹாஸ்பிட்டல். நம்ம எனக்கு பார்க்க ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தடாசனம். ஆசனங்களில் ஒன்று தடாசனம். தடாசனம் பண்ணுறது மூலிமா என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, யாரெல்லாம் தடாசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். தடாசனம் வந்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் பிக்சர் பார்த்தாலே தெரியும். கீழே இருந்து டோர்லேருந்து நம்மளோட உச்சி வரைக்குமே வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குறது தடாசனம். தடாசனம் பண்ணுறது மூலிமா நீல பெயின் இருக்காங்க, லெக்கில் பெயின் இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்கவங்களுக்கு எல்லாமே தடாசனம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். லாங் சிட்டிங்காக ஒரே போர்ஷனில் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின்லாம் இருக்கும். இவங்க வந்து தாராளமாக தடாசனம் பண்ணுறது மூலிமா அவங்களோட பெயின் வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம். ஸ்பைன் டிஃபார்மிட்டிஸ் லைக் ஸ்கோலியோசிஸ், கைகோசிஸ், லார்டோசிஸ் இருக்கவங்க இந்த தடாசனம் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு அந்த பேக் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகி கொடுத்து அவங்களுக்கு பேக் பெயின் வந்து ரிலீஃப் வந்து கொடுக்குது. அவங்க போர்ஷனை வந்து மாற்றுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. தடாசனம் பண்ணுறது மூலிமா நமக்கு ஓவரால் வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியும் பேலன்ஸும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் தடாசனம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் தடாசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பிபி, லோ பிபி, பேலன்ஸில் வந்து எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தடாசனம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ பிபி பேஷண்ட்ஸ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஸ்டெபிலிட்டியாக நிற்க முடியாது. சில பேருக்கு மேலே ஆனந்த உடனே தலைலாம் சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து தடாசனம் பண்ணக்கூடாது. சிவியர் ஹெட்டேக் இருக்கவங்க, நீ பெயின் இருக்கவங்க, நீ ஜாயிண்ட் ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு எந்த ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட்டாக அது ஆங்கிள் ஜாயிண்ட்டில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக இந்த தடாசனம் மேற்கொள்ளக்கூடாது. மென்டலி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ண முடியுது. டிப்ரெஷனாக இருக்கவங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்து குறையுது. மைண்ட் வந்து நல்லா காம் ஆகுது. ஒரு மாதிரி ஃபோக்கஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தடாசனம் நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும்.